தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனை கூட்டணியில் சேர்க்க மறுத்தார். திருமாவளவனை கூட்டணியில் சேர்க்க மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் இருந்தவர் திருமாவளவன். திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 3 முறை பாராளுமன்றத்துக்கும் 1 முறை சட்டசபைக்கும் திருமாவளவன் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். திருமாவளவன் கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 8 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியில் வெற்றி பெற்றார். தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இணைந்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளார். இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் தற்பொழுது மீண்டும் திமுக கூட்டணிக்கு தாவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளார். ஊசலாடி கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம். அப்படி சொல்வதை விட கண்ணாமூச்சி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு, விஜய்க்கு கண்ணாமூச்சி காமிச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். என்னவென்று சொன்னால், தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவுக்கு ஆதரவாக திமுக செய்கின்ற செயலை நியாயப்படுத்தி பேசுகிறார். அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும். இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றிக்கழகமும் திமுகவும் தொடர வேண்டும். கேரளாவில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டும் எதிரெதிராக இருந்தாலும் கூட தேசிய அளவில் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணியில் உள்ளன. அதே போன்று தமிழ்நாட்டில் திமுகவும் தமிழக வெற்றிக்கழகமும் எதிரெதிரே இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக இந்த 2 கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று திருமாவளவன் கூறி வருகிறார். மேலும் திருமாவளவன் திமுக கூட்டணியில் நாங்கள் வெளியேறியதாக எப்போது சொன்னோம் என்று தெரிவிக்கிறார். மேலும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திமுக கூட்டணியில் எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் திருமாவளவனை சேர்க்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துள்ளார். அதுவும் உதயநிதி திருமாவளவன் மீது கண்மூடித்தனமான கோபத்தில் உள்ளார். அதாவது கடந்த 5 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்து காரியம் சாதித்தவர் திருமாவளவன், பெட்டி வாங்கியவர், காரியம் சாதித்தவர் திருமாவளவன். ஆனால் திமுக கூட்டணி கலகலத்து போனதுக்கு காரணமே திருமாவளவன் தான். ஆம், கூட்டணியில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்தார். தங்களுடைய லட்சியமே அதுதான் என்றார். தேர்தலுக்கு பிறகு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது, திமுக கூட்டணியில் இடம்பெற்று அமைச்சராகலாம் என்று திருமாவளவன் கனவு கொண்டார். திருமாவளவனை போன்றே காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் கனவு கண்டன. திமுக கூட்டணி கலகலத்து போனதுக்கு காரணமே திருமாவளவன் தான். இந்த சூழ்நிலையில் இன்று திருமாவளவன் கூட ஆட்சியில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு என்று திமுக கூறியிருந்தால், நாங்கள் கேட்டிருந்த தொகுதிகளை திமுக கொடுத்திருந்தால் திமுகவுக்கு இந்த பரிதாப நிலை வந்திருக்காது என்று கூறியுள்ளார். அவரது லட்சியமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தான். அவர் போட்ட குண்டு தான் திமுக கூட்டணியை கலகலத்து போக வச்சிருச்சு. திமுக தோல்விக்கும் காரணம் அதுதான். திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றுக்கொன்று புரிதல் இல்லாமல் போனதுக்கு காரணமும் திருமாவளவன் தான். ஆக திருமாவளவனை மீண்டும் கூட்டணிக்கு வந்தால் சேர்க்கக்கூடாது என்ற முடிவுக்கு மு.க. ஸ்டாலின் வந்துள்ளார்.